இந்திய அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் எங்கோ வாழுகின்ற சாமானியனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த மண்ணில் அவதரித்தவர் பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் ஒரு தேசத்தின் சிறந்த மருத்துவரையும் ஒப்பிடுகையில் இருவரின் பணிகளும் பாராட்டுக்குரியது. ஒரு குடும்ப தலைவரையும் ஒரு தேச மருத்துவரையும் பார்க்கையில் ஒரு மருத்துவரின் பணி என்பது மிகவும் அதிகமாக கதறிக்கொண்டிருக்கிற ஒரு நோயாளியை அதிகம் கவனிப்பது ஒரு மருத்துவரின் பணி. குடும்ப தந்தை என்பவர் எந்த குழந்தை எழுந்து நடமாட முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாகி சிரமத்தில் வாழ்கிறானோ அந்த குழந்தைக்கு சிறப்பு கவனம் செலுத்துவது ஒரு தந்தையின் பணி. இதுபோல ஒரு சிறந்த மருத்துவரை போல சிறந்த குடும்ப தலைவரை போல தனது மனிதநேயத்தை காட்டியவர் தேச தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். இதை ஏதோ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு மட்டுமே உதவியவர் என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படுகிறது. மற்ற தலைவர்களைப் போல அவரின் நினைவு நாள் அஞ்சலி செலுத்துவது, அவர் பிறந்த நாளை கொண்டாடுவது இந்த மண்ணில் பொது விழாவாக இல்லை. அவர் இந்த தேசத்துக்கு ஒரு சுவாச காற்றாக, தாகம் எடுப்ப மனிதனுக்கு நீராக, நெருப்பாக, ஏழை குடிசையின் வீட்டு விளக்காக உழைத்தவர். சிறுபான்மையின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அனைவருக்கும் தனது பணியை செய்தவர். இத்தகைய மனிதரை தேச தந்தை என்று அழைப்பதோடு இனி வரும் காலங்களில் இந்திய அரசாங்கம் ரூபாய் நோட்டுகளில் அவரின் உருவப்படத்தை அச்சிட்டு அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எனது பணிவான வேண்டுகோளையும் தெரிவித்து நன்றியுடன் தேச தந்தைக்கு அஞ்சலி செலுத்துகிறது வணக்கம் முரசொலி சேலம் யூடியூப் சேனல். நன்றி.